ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம வெந்தயக்கீரை பிரியாணி தான் பார்க்க போகிறோங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பொதுவாகவே இந்த கீரையை வந்து பசங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க, கசப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக வேணும்னு சொல்ல மாட்டாங்க. அவ்வளோ சுவையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் யூடியூப் சேனல் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் வந்து நான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நெய் கூடவே சேர்த்துக்கலாம். நான் எண்ணெயும் நெய்யும் சேர்த்துருக்கேன். இதில் வந்து 2 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 அன்னாசி பூ சேர்த்து நல்லா வந்து இது பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் ஒரு 15 வெங்காயம் உரித்து அதை 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது மேலே இருக்க தோல் சீக்கிரம் தீஞ்ச மாதிரி ஆயிரும், உள்ளே வதங்காது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா வந்து இந்த நேரத்தில் ஆட் பண்ணிடலாம். நாங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாக சாப்பிடுவோன்றதுனால 4 போட்டிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக வேணும்னு சொன்னீங்கன்னா 2 பச்சை மிளகா கூட போட்டுக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வந்து இதை பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த நேரத்தில் உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் போல் வெங்காயம் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இதில் வந்து 1 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கீங்க. நான் 2 கப் ரைஸுக்கு 1 கட்டு வெந்தயக்கீரை எடுத்திருக்கேன். நீங்கள் அரிசி அளவை ஜாஸ்தி பண்ணிங்கன்னா கீரையோட அளவையும் நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கழுவிட்டு ஒரு 4-5 தடவை கழுவிட்டு நல்லா பொடியை நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இது வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா பொடுசாக வதக்கி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் பசங்களுக்கு வந்து அது தட்டுப்படாது, நம்ம எடுத்து வைக்க மாட்டாங்க. அதனால் நல்லா இது வந்து சாதத்தோடு மசிஞ்சிரும். நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்க போகிறோம். இந்த பிரியாணி மசாலா பவுடரோட ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். இந்த வீடியோவுக்கு மேலே உங்களுக்கு லிங்காக கொடுக்குறேன், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் தக்காளி வந்து 1 பழம் வந்து நறுக்கி போட்டிருக்கீங்க. நல்லா சேர்த்து வதக்கிட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 5 கிளாஸ் எதுக்குன்னா எங்களுக்கு கொஞ்சம் குறைவாக வேணுன்றனால நான் 5 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு இந்த நேரத்தில் சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு இதில் சேர்த்துக்கோங்க. எப்போயுமே பிரியாணிக்கு வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கன்னா தான் சாதம் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா கழுவி வச்ச அரிசியை வந்து இதில் சேர்த்துடலாம். ஒரு கப் ரைஸுக்கு 2.25 அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். நான் 2.5 கப்புன்னு சொல்லி நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அதனால் எனக்கு கொஞ்சம் குறைவாக, நீங்கள் 2.25 அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லிட்டை போட்டு மூடிடலாம். மூடிட்டு இது வந்து 1 விசில், இப்போ ஹை ஃப்ளேம் பண்ணிக்கோங்க. 1 விசில் மட்டும் வந்தால் போதும். நல்ல சாதம் வந்து நல்லா உதிரியாகவே நமக்கு கிடைக்கும். அதனால் 1 விசில் வச்சு மட்டும் எடுத்தால் போதும். இப்போ 1 விசில் வந்துருச்சுங்க. வந்ததுக்கப்புறம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். பாருங்கள் ரைஸ் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நல்ல வாசனையாக இருக்குங்க. நம்ம கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்ததை விட இந்த வாசனை வந்து உண்மையிலே அருமையாக இருந்துச்சு. நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ இந்த காலிஃப்ளவர் ஃப்ரையும் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.